இந்த பாயிண்ட் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, காரியாபட்டி ஆவியூர் இருக்குது இல்லைங்க. ஆவியூர்லேருந்து அந்த ஆவியூருக்கு முன்னாடியே வந்து ரைட் சைடு மீனாட்சிபுரம்னு சொல்லி கட் ஆகும். முக்குளம் ரோடு. அந்த மீனாட்சிபுரத்துக்கு பக்கத்தில் தான் ஒருத்தர் வீட்டு பாயிண்ட்டுக்குன்னு சொல்லி ஏற்கனவே வந்து 2, 3 வண்டிக்காரங்க பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து செட் பண்ண முடியாது, சின்ன வண்டி தான் ஓட்ட முடியும் அப்படின்ட்டாங்க. சின்ன வண்டியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், தண்ணி அதிகமாக வந்துட்டால் ஓட்ட முடியாது. ஒரு 200 அடி 300 அடிக்கு மேலே. அப்போ தண்ணி வந்து இவங்களுக்கு பத்தாதாட்டு இருக்குது. இவங்களுக்கு வீட்டுக்கு ப்ளஸ் விவசாய தேவை 2க்குமே தோட்டம் பின்னாடி வீட்டு பின்னாடியே இருக்குது போல் இருக்குது. ஒரு 2 ஏக்கரோ நம்ம சொன்னாங்க. அதுக்கும் வேணும் அப்படின்றதுக்காக போர் வந்து 6 தான் வேணும், கண்டிப்பாக வந்து 6 தான் ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. நம்ம வந்து பார்த்தோம், இடம் பார்த்துட்டு செட் பண்ணி ஓட்டினோம். கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான். செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படியோ ஒரு வழியாக செட் பண்ணி ஓட்டிட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா 40 அடியிலிருந்து நல்ல தண்ணி, சரியான தண்ணி. 300 அடி வரை ஓட்ட சொன்னாங்க. அப்புறம் ஒரு சேர்த்து ஒரு 50 அடி 350 அடி ஓட்டினோம். நல்லா தண்ணி வந்து சரியான தண்ணி. என்றைக்குமே அந்த தண்ணி நிற்காது. நல்லா கரும்பாறையில் வந்த தண்ணி. கிட்டத்தட்ட 4 இன்ச்சு 5 இன்ச்சு தண்ணி இருக்கும். 5 இன்ச்சு தண்ணி இருக்கும். விவசாய தேவை, அப்புறம் வீட்டு தேவைக்கு ஓட்டிக்கலாம். இது வந்து ரிக்கு வந்து ரோட்டுக்கு கீழே தான் நிற்கிது அவங்க இடத்துக்குள்ள. சப்போர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோட்டில் தான் நிற்கிது. நைட் நேரத்தில் எதுவும் பெருசாக பஸ்ஸு அப்புறம் எதுவும் வராதுன்ட்டாங்க. அப்புறம் இந்த வண்டி பெருசாக வரல அப்படின்னுச்சு. செட் பண்ணி ஓட்டியாச்சுங்க. இந்த இடத்துலலாம் இப்போ இந்த கேபின் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வேப்ப மரம் ஒன்று இருந்தது. நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்லி அப்புறம் இது வெட்டணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த வேப்ப மரம் ஒன்று வெட்டினாங்க. அதுக்கப்புறமாட்டு இங்கே ஒரு இந்த புளிய மரமும் ஒன்று இருந்ததுங்க. அந்த புளிய மரம் தட்டாதுன்னு நினச்சாங்க. அதுவும் தட்டுச்சு. அப்புறம் திருப்பி வண்டி அப்படியே நிறுத்திட்டு புளிய மரத்தையும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் செட் பண்ணோங்க.